வணக்கம் நண்பா. ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்லுங்க. நீங்க ராத்திரி தூங்கும்போது என்னைக்காவது உங்க தலையணைய நினைச்சு அழுதுருக்கீங்களா? ஏண்டா கடவுளே, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, யார் மனசையும் புண்படுத்தலையே, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை? ஏன் என்ன சுத்தி இருக்கிறவங்க என்னை இவ்வளவு கேவலமா நடத்துறாங்க அப்படின்னு கதறிருக்கீங்களா? இதுதான் அத்தியாயம் 1, நல்லவன் எனும் சாபம், த கர்ஸ் ஆஃப் பீயிங் குட். உங்க ஆபீஸ்ல, உங்க சொந்தக்காரங்க மத்தியில, ஏன் உங்க வீட்டுக்குள்ளேயே கூட நீங்க ஒரு டம்மி பீஸ் மாதிரி நடத்தப்படுறீங்களா? உங்க வார்த்தைக்கு மதிப்பில்லையா? நீங்க சொல்றத யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்களா? இதெல்லாம் நடக்குதுன்னா உங்ககிட்ட நான் ஒரு கசப்பான உண்மையை சொல்லியே ஆகணும். பிரச்சனை உலகம் கிடையாது, பிரச்சனை நீங்க தான். ஆமா, கேட்கவே கொதிக்குதில்ல நான் என்ன தப்பு பண்ணேன்னு? மனசுக்குள்ள கேக்குறீங்களே, உங்க தப்பு என்ன தெரியுமா? நீங்க நல்லவங்கிற போர்வையில ஒரு முட்டாளா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த உலகம் ஒரு காடு மாதிரி. இங்க சிங்கம் இருக்கு, புலி இருக்கு, நரி இருக்கு, அப்புறம் ஆடுகள் இருக்கு. நீங்க ஒரு ஆடா வாழ்ந்துகிட்டு என் சிங்கம் என்ன கடிக்குது, என் புலி என்ன கொல்லுது, அது தப்பில்லையான்னு நீதி கேட்டா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்? சிங்கத்தோட வேலை கடிக்கிறது தான், நரியோட வேலை ஏமாத்துறது தான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? நீங்க சிங்கமா மாறணும். இல்லன்னா அந்த சிங்கத்துக்கே தண்ணி காட்டுற வேட்டைக்காரனா மாறணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் நிலைமையும் இப்படித்தான் இருந்துச்சு. என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாம் என்ன ரொம்ப நல்ல பையன்னு சொன்னாங்க, அவன் தங்கமானவன்னு சொன்னாங்க. ஆனா அந்த தங்கத்தை உருக்கி வித்து அவங்க காசு பார்த்துட்டு இருந்தாங்க. என் சொந்த அண்ணன் மாதிரி பழகுன ஒருத்தர் என் தட்டுல சாப்பிட்டவரு என் ரத்தத்தை உறிஞ்சாத குறையா என்ன பயன்படுத்தினாரு. பணம் கேட்டாரு, கொடுத்தேன். நேரம் கேட்டாரு, கொடுத்தேன். என் உழைப்பை கேட்டாரு, கொடுத்தேன். அதுக்கு எனக்கு என்ன கிடைச்சது தெரியுமா? துரோகம். 10 பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்தினாரு. இவனுக்கு ஒன்னும் தெரியாது, இவன் ஒரு லூசுன்னு சிரிச்சாரு. அன்னைக்கு என் நெஞ்சில ஒரு வலி வந்துச்சு பாருங்க, கத்தியில குத்துனா கூட அவ்வளவு வலிச்சிருக்காது. அப்போதான் எனக்கு ஒரு ஞான உதயம் பிறந்தது. சாணக்கியர் சொன்ன ஒரு ரகசியம் மண்டையில உரைச்சது. பாம்பு விஷம் இல்லாத பாம்பா இருந்தாலும் அது சீரணும். அப்போதான் எவனும் கிட்ட வர பயப்படுவான். அன்னைக்கு ராத்திரி நான் ஒரு முடிவெடுத்தேன். இனிமே நான் ஆடில்ல, இனிமே நான் நெருப்பு. என்ன தொட்டா சுடும். அன்னைக்கு நான் என் வாழ்க்கையில 5 வேலிகளை அமைச்சேன். இந்த வேலிகளை எவன் தாண்டானோ அவன் என் வாழ்க்கைக்கு தேவையில்லைன்னு முடிவு பண்ணேன். அது என் சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, நண்பனா இருந்தாலும் சரி. அந்த 5 ரகசியங்களை, அந்த 5 தந்திரங்களை இன்னைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு அணுவா விவரிக்க போறேன். இதை நீங்க முழுசா கேட்டு முடிக்கும்போது உங்க இரத்தம் கொதிக்கும், உங்க முதுகுத்தண்டு நிமிரும். கடைசியா நான் சொல்லப் போற அந்த 7வது விஷயம், முன்னாடி சொன்ன 5வது ரகசியம், அதுதான் இந்த வீடியோவோட இதயம். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கலனா உங்க வாழ்க்கையை யாராலும் காப்பாத்த முடியாது. வாங்க அந்த ரகசிய உலகத்துக்குள்ள போலாம். அத்தியாயம் 1, இனிப்பு தடவிய விஷம், பொய். முதல் வகை மனிதர்கள். இவங்களை நீங்க தினமும் சந்திக்கிறீங்க. இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. ஏன் தெரியுமா? இவங்க முகத்துல எப்பவுமே ஒரு சிரிப்பு இருக்கும், ஆனா நாக்குல பொய் இருக்கும். உங்க நண்பர் ஒருத்தர் இருக்காருன்னு வைப்போம். உங்ககிட்ட, மச்சான் நாளைக்கு கண்டிப்பா பணத்தை தந்துடுறேன்னு சொல்றாரு. நீங்க நம்புறீங்க. மறுநாள் ஃபோன் பண்றீங்க, ஸ்விட்ச் ஆஃப். நேர்ல பார்த்தா, ஐயோ மச்சான், என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் மறந்துட்டேன்னு ஒரு கதை விடுறாரு. இது ஒரு சின்ன பொய் தான். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்னன்னு தெரியுமா? அவன் உங்ககிட்ட பொய் சொல்லும்போது அவன் மனசுல உங்களை எப்படி எடை போடுறான்னா, இவன் ஒரு எலிச்சவாயன், இவன்கிட்ட என்ன சொன்னாலும் நம்புவான், இவனுக்கு மூளை கம்மி, இவனை ஈஸியா ஏமாத்தலாம். இதுதான் அவனோட கணக்கு. நீங்க அந்த பொய்ய நம்பி பரவாயில்ல மச்சான்னு சொல்லும்போது நீங்க அவனோட கணக்குக்கு டிக்கடிக்கிறீங்க. ஆமா, நீ நினைச்சது சரிதான், நான் இழிச்சவாயன்தான்னு ஒத்துக்குறீங்க. நண்பர்களே, நல்லா கவனிங்க. உண்மைங்கிறது ஒரு மரியாதை. ஒருத்தன் உங்ககிட்ட உண்மைய மறைக்கிறான்னா அவன் உங்களை மதிக்கலன்னு அர்த்தம். அவன் உங்களை அவனுக்கு சமமா நினைக்கல. உங்களை ஒரு குழந்தையாவோ இல்ல ஒரு முட்டாளாவோ தான் பார்க்கறான். இனிமே என்ன நடக்கணும்? இந்த சாணக்கியா மூவ். இனிமே யாராவது உங்ககிட்ட பொய் சொல்றது தெரிஞ்சா, அது சின்ன பொய்யா கூட இருக்கட்டும், சும்மா விட்டுறாதீங்க. அந்த இடத்துல ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குங்க. கத்தி சண்டை போட வேணாம். அவங்க கண்ணை நேருக்கு நேரா பாருங்க. முகத்துல எந்த உணர்ச்சியும் காட்டாதீங்க. அமைதியா ஆனா ஆழமா இப்படி கேளுங்க. தம்பி, நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும். என்கிட்ட விளையாடுறத இதோட நிறுத்திக்கோ. எனக்கு பொய் பிடிக்காது. இத சொல்லும்போது உங்க குரல்ல ஒரு கம்பீரம் இருக்கணும். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? முதல்ல அதிர்ச்சியாவான், அப்புறம் சமாளிப்பான். இல்ல மச்சான், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு இழுப்பான். இல்லன்னா கோபப்படுவான்.
என்னடா என்ன நம்ப மாட்டியான்னு சத்தம் போடுவான். பயப்படாதீங்க, அவன் கோபப்பட்டா அவன் திருடன்னு அர்த்தம், அவன் பமுகினா அவன் பயம்தான் அர்த்தம். ரெண்டுமே உங்களுக்கு வெற்றிதான். நீங்க இப்படி கேட்க ஆரம்பிச்ச உடனே உங்களை சுத்தி ஒரு வட்டம் உருவாகும். இவன் கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும், இவன் கண்டுபிடிச்சிருவான்னு எல்லாரும் உஷாராவாங்க. அந்த பயம்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அத்தியாயம் 2, காலத்தை திருடும் கல்வன், த டைம் தீஃப். அடுத்தது, இத பத்தி நினைச்சாலே எனக்கு கோபம் வருது. நேரம். கடவுள் பிச்சைக்காரனுக்கும் பணக்காரனுக்கும் சமமா கொடுத்த ஒரே விஷயம் நேரம்தான். அம்பானிக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்தான், உங்களுக்கும் 24 மணி நேரம்தான். ஆனா உங்க வாழ்க்கையில சில சனிகள் பிடிச்சிருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்க நேரத்தை திருடுவாங்க. உதாரணத்துக்கு, மச்சான் கரெக்டா 10 மணிக்கு தியேட்டர் வாசல்ல நில்லு வந்துடுறேன்னு சொல்லுவான். நீங்க 9 மணி 55 நிமிடத்துக்கு போய் நிப்பீங்க. 10 ஆச்சு, 10:15 ஆச்சு, 10:30 ஆச்சு, ஆளை காணோம். ஃபோன் பண்ணா இதோ வந்துட்டே இருக்கேன் டிராஃபிக்னு சொல்லுவான். கடைசியா 11 மணிக்கு வந்து ஒரு சாரி கூட கேட்காம வா போலான்னு கூப்பிடுவான். நீங்களும் சரி விடுன்னு போவீங்க. நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க. அவன் உங்க 1 மணி நேரத்தை வீணடிச்சது மட்டும் பிரச்சனை இல்ல. அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? உங்கள ஒரு செருப்பு மாதிரி நினைச்சிருக்கான். இவன் எனக்காக காத்திருக்கணும், நான் ராஜா, இவன் என் சேவகன், நான் எப்ப வரணும் அப்பதான் இவன் நகரணும். இதுதான் அவனோட புத்தி. நீங்க காத்திருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க சுயமரியாதைய சிறுக சிறுக இழந்துகிட்டு இருக்கீங்க. சாணக்கிய தந்திரம். இனிமே ஒரு சட்டம் போடுங்க. என் நேரம் வைரம் மாதிரி. யாராவது வர்றேன்னு சொல்லிட்டு வரலையா? 15 நிமிஷம் பாருங்க, அதிகபட்சம் 15 நிமிஷம். ஆள் வரலையா? ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பி போய்கிட்டே இருங்க. உங்க வேலைய பாருங்க. அவன் ஃபோன் பண்ணுவான், எங்கடா இருக்க, வந்துட்டேன்னு கத்துவான். அப்ப சொல்லுங்க, நான் கிளம்பிட்டேன். சொன்ன நேரத்துக்கு வர்றது உனக்கு முக்கியமில்ல, காத்திருக்கிறது எனக்கு பழக்கமில்ல, அடுத்த முறை பார்க்கலாம். ஃபோனை வைங்க. அவன் துடிச்சு போயிருவான். இவன் என்ன அவ்வளோ பெரிய இவனான்னு கோபப்படுவான். ஆனா அடுத்த முறை அவன் உங்களை சந்திக்க வரும்போது வாட்ஸ்அப் பார்த்துட்டு ஓடி வருவான். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சிரும், இவன் நேரத்தை வீணடிச்சா இவனை பார்க்க முடியாது. உங்க நேரத்துக்கு நீங்க மரியாதை கொடுத்தாதான் ஊர் மரியாதை கொடுக்கும். அத்தியாயம் 3, சிரித்துக்கொண்டே கழுத்தறுப்பவன், பாசிவ் அக்ரெசிவ் ஜோக்கர். இது ரொம்ப தந்திரமான ஒரு விஷயம். இத கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுக்கு பேரு கேஸ் லைட்டிங்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. கூட்டமா ஃப்ரெண்ட்ஸ் நிப்பீங்க. ஒருத்தன் திடீர்னு, என்ன மச்சான் சட்டை, இது பழைய இரும்பு கடையில வாங்கினியான்னு கிண்டல் பண்ணுவான். எல்லாரும் சிரிப்பாங்க, நீங்களும் வழிஞ்சுக்கிட்டே சிரிப்பீங்க. இல்லனா, இவனுக்கு இங்கிலீஷ்லாம் வராதுப்பா, இவன் தமிழ் மீடியம் தற்கூரன்னு பொண்ணுங்க முன்னாடி மட்டம் தட்டுவான். நீங்க முகம் சுளிச்சா உடனே பிளேட்டை மாத்துவான். ஏன் மச்சான் கோவப்படுற, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நீ ரொம்ப ஓவரா ரியாக்ட் பண்றன்னு சொல்லுவான். இத கேட்ட உடனே நீங்க குழம்பிடுவீங்க. ஓ, நாம தான் தப்பா எடுத்துக்கிட்டோமோ, விளையாட்டுக்கு தான் சொன்னானோன்னு உங்களையே நீங்க சந்தேகப்படுவீங்க. ஜாக்கிரதை, இது விளையாட்டு கிடையாது, இது ஒரு மனோவியல் யுத்தம், சைக்கலாஜிக்கல் வார். அவன் சிரிக்கிறதுக்காக உங்களை பயன்படுத்தல, அவன் தன்னை வசின்னு காட்டிக்கிறதுக்காக உங்களை மிதிக்கிறான். உங்களை 4 பேர் முன்னாடி முட்டாளாக்கி அவன் அறிவாளியா தெரிய பார்க்கறான். இது நீங்க அனுமதிச்சா, நாளைக்கு உங்க ஆபீஸ்ல, உங்க சொந்தக்காரங்க முன்னாடி, ஏன் உங்க மனைவிக்கு முன்னாடி கூட உங்களை ஜோக்கராக்குவான். உங்க தன்னம்பிக்கை சுக்கு நூறா உடைஞ்சு போகும். அப்போ என்ன செய்யணும்? டெத் ஸ்டார். அடுத்த முறை யாராவது இப்படி விளையாட்டுக்கு கிண்டல் பண்ணா சிரிக்காதீங்க, பல்ல காட்டாதீங்க, முகத்தை அப்படியே கல்லு மாதிரி மாத்துங்க. அவன் கண்ணை பார்த்து நிதானமா கேளுங்க. என்ன சொன்ன? எனக்கு புரியல, இன்னொரு தடவை சொல்லு. அவன் திடுக்கிடுவான். ஒரு ஜோக்க திரும்ப சொன்னா அது சிரிப்பா இருக்காது, அசிங்கமா இருக்கும். அவன் அப்பவும் ஏதோ சொல்ல வருவான். அப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி என்ன பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கல, இது ஜோக் இல்ல, இது அநாகரிகம், இனிமே இத வச்சுக்காத. அங்கு ஒரு நிசப்தம் வரும் பாருங்க. அந்த அமைதி பயங்கரமா இருக்கும். எல்லாரும் உங்களை பாப்பாங்க, ஆனா அந்த பார்வையில ஏளனம் இருக்காது, பயம் கலந்த மரியாதை இருக்கும். அன்னைக்கு நீங்க வரைகிற கோடுதான் உங்க எல்லை, அதை தாண்ட எவனும் யோசிப்பான். 4. ஒற்றுணிகள், தி இமோஷனல் லீச்சஸ். இந்த வகை உறவுகள்தான் உலகத்திலேயே அதிகம். இவங்கள இரத்த காட்டேரிகள்னு சொல்லலாம். இவங்க எப்ப வருவாங்க தெரியுமா? அவங்களுக்கு தேவை இருக்கும்போது மட்டும்தான். மச்சான் 500 ரூபாய் கடன் வேணும், மச்சான் பைக்கு கொடு, மச்சான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரணும். நீங்க நல்லவனா இருக்கிறதால சரி பாவம்னு ஓடுவீங்க. உங்க வேலையை விட்டுட்டு, உங்க குடும்பத்தை விட்டுட்டு அவங்களுக்காக ஓடுவீங்க. ஆனா விதிவசமா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும், பணம் தேவைப்படும், இல்ல மனசு கஷ்டமா இருக்கும், ஆறுதலா பேச ஆள் தேடுவீங்க. அப்போ இவங்களுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க. சாரி மச்சான், நான் வெளியூர்ல இருக்கேன், எனக்கே 1000 பிரச்சனை, தலைவலி, இல்லனா போனியே எடுக்க மாட்டான். இதுக்கு பேரு உறவு கிடையாது, இதுக்கு பேரு பகல் கொள்ளை. இது ஒரு வழிப்பாதை,
ஒன் வே டிராஃபிக். இங்க வண்டி போக மட்டும்தான் செய்யும், வராது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஓட்டப்பானையில தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கீங்க. அது நிரம்பவே நிரம்பாது. உங்க சக்தி, உங்க பணம், உங்க நிம்மதி எல்லாத்தையும் இவங்க உறிஞ்சு எடுத்துருவாங்க. கடைசியில நீங்க சக்க மாதிரி நிப்பீங்க. சோதனை, த டெஸ்ட். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம் யாருக்கும் நீங்களா ஃபோன் பண்ணாதீங்க. யாருக்கும் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பாதீங்க. யாருக்கிட்டையும் சாப்பிட்டியான்னு கேடாதீங்க. அமைதியா செத்தவ மாதிரி இருங்க. யாரு உங்கள தேடி வராங்களோ, யாரு என்னடா ஆச்சு ஏன் ஆளையே காணோன்னு அக்கறையா கேக்குறாங்களோ, அவங்க மட்டும்தான் உங்க உண்மையான உறவு. மத்தவங்கெல்லாம் வெறும் ஒட்டுணிகள். அவங்கள உங்க ஃபோன்ல இருந்து மட்டுமில்ல, வாழ்க்கையில இருந்தே டிலீட் பண்ணுங்க. ஐயோ சொந்தக்காரஞ்சே, சின்ன வயசு ஃப்ரெண்டாச்சேன்னு தயங்காதீங்க. புற்றுநோய் வந்தா கையையே வெட்டி எடுக்கிறோம். அதுவும் நம்ம கைதானே. அதே மாதிரிதான் விஷமான உறவுகளை வெட்டி எரியலன்னா அது உங்க வாழ்க்கையையே கொன்னுடும். அத்தியாயம் 5. கனவுகளை கொல்லும் கழுகுகள். த ட்ரீம் கில்லர்ஸ். உங்கள சுத்தி இருக்கிற 5வது வகை இவங்க. உங்க முகத்துக்கு நேரா நல்லவங்க மாதிரி நடிப்பாங்க. ஆனா நீங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கும்போது உங்க காலை பிடிச்சு பின்னாடி இழுப்பாங்க. நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னாலோ இல்ல ஒரு புது முயற்சியில இறங்கணும்னாலோ, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது மச்சான், ஏற்கனவே நிறைய பேர் தோத்துட்டாங்க, பேசாம இருக்கிற வேலைய பாருன்னு உங்க தன்னம்பிக்கையில ஓட்ட போடுவாங்க. இவங்க யாரு தெரியுமா? இவங்க வாழ்க்கையில எதையும் சாதிக்காதவங்க. அதனால நீங்களும் சாதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க. சாணக்கியன் சொல்றான், உன் லட்சியத்தை அது நிறைவேறும் வரை யாருக்கும் சொல்லாதே. இவங்க கிட்ட உங்க கனவுகளை பகிர்ந்துக்காதீங்க. இவங்க உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுற கழுகுகள். இவங்கள அடையாளம் கண்டு தள்ளி நில்லுங்க. அத்தியாயம் 6. இல்லை என்று சொல்லத் தெரியாத அடிமைத்தனம். 6வது வகை. இது உலகம் உங்களுக்கு தந்ததில்லை. நீங்களே உங்களுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு விலங்கு. யாராவது ஏதாவது கேட்டா நோ சொல்லத் தெரியாத அந்த பலவீனம். மத்தவங்க மனசு கஷ்டப்படுமே, தப்பா நினைச்சுப்பாங்களேன்னு நீங்க சரின்னு சொல்ற ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நீங்களே சமாதி கட்டிக்கிறீங்க. உங்க நேரம், உங்க பணம், உங்க உழைப்பு, இது எல்லாத்தையும் அடுத்தவன் சுரண்ட நீங்களே அனுமதி கொடுக்கறீங்க. இல்லை என்பது ஒரு முழுமையான வாக்கியம். அதுக்கு நீங்க யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. எப்போ நீங்க நோ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் உங்களுடைய ஆமுக்கு இந்த உலகம் மரியாதை கொடுக்கும். இல்லைன்னு சொல்ல பழகுங்க. அப்போதான் நீங்க சுதந்திர மனிதனா வாழ முடியும். அத்தியாயம் 7. வேலி தாண்டும் ஓணான்கள். த பவுண்டரி பிரேக்கர்ஸ். மிக முக்கியம். கடைசியா இதுதானே நான் சொன்ன அந்த 5வது விஷயம். இத மட்டும் நீங்க சரியா கையாளலனா மேல சொன்ன 4 விஷயமும் வீண். எல்லைக்கோடு, பவுண்டரிஸ். எல்லா நாட்டுக்கும் ஒரு எல்லைக்கோடு இருக்கு. அந்த கோட்டை தாண்டி அந்நிய நாட்டுக்காரன் உள்ள வந்தா என்ன பண்ணுவாங்க? சுடுவாங்க, இல்லனா கைது பண்ணுவாங்க. ஏன்? ஏன்னா பாதுகாப்பு முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கும் சில எல்லைகள் இருக்கணும். என் சம்பளத்தை பத்தி கேட்காத, என் மனைவிய பத்தி தப்பா பேசாத, ராத்திரி 10 மணிக்கு மேல ஃபோன் பண்ணாத, என்கிட்ட கத்தி பேசாத. இப்படி நீங்க சில சட்டங்களை போடுவீங்க. ஆனா ஒருத்தன் வருவான், தெரிஞ்சே அந்த சட்டத்தை மீறுவான். மச்சான், உன் பொண்டாட்டி சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன்னு ஆரம்பிப்பான். நீங்க உடனே இல்ல அதை பத்தி பேசாதன்னு சொல்லுவீங்க. அவன் சாரின்னு சொல்லுவான். ஆனா அடுத்த வாரமே திரும்பவும் அதையே பேசுவான். கவனமா இருங்க, இது சாதாரண மறதி இல்ல. அவன் உங்களை சோதிச்சு பார்க்கறான். டெஸ்டிங் த வாட்டர்ஸ். இவன் எவ்வளவு தூரம் குனிவான், இவன் முதுகுல எவ்வளவு பெரிய கல்ல வைக்கலாம், இவனை இன்னும் எவ்வளவு அவமானப்படுத்தலான்னு செக் பண்றான். நீங்க ஒவ்வொரு முறையும் மன்னிச்சு விட்டீங்கன்னா அவன் என்ன நினைப்பான்? இவன் வெறும் வாய்தான், இவன் கடிக்க மாட்டான். அவ்வளவுதான், உங்க மரியாதை காத்துல பறந்துடும். நாளைக்கு அவன் உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து உங்க ஹால்ல உட்கார்ந்து உங்களையே அதிகாரம் பண்ணுவான். சாணக்கியன் சொல்லும் தண்டனை. ஒரு சட்டம் போடுங்க. எச்சரிக்கை ஒரு முறைதான். முதல் தடவை தப்பு பண்ணும்போது சொல்லுங்க, இத நான் விரும்பல, இனிமே நடக்கக்கூடாது. 2வது முறை அதே தப்ப பண்ணான்னா விளக்கம் கேட்காதீங்க, சண்டை போடாதீங்க, கதவை சாத்துங்க. கட் தம் ஆஃப் கம்ப்ளீட்லி. நீ என் பேச்ச மதிக்கல, என் உணர்வுகளை மதிக்கல, உனக்கும் எனக்கும் இனிமே ஒட்டு இல்ல, உறவில்ல. அவன் கால்ல விழுந்தாலும் சரி, மன்னிச்சு ஏத்துக்காதீங்க. ஏன் தெரியுமா? உடைந்த கண்ணாடி ஒட்டாது, ஒட்னாலும் முகம் தெரியாது. நம்பிக்கை ஒரு தடவை உடைஞ்சா உடைந்ததுதான். இந்த அளவுக்கு கடுமையா இருந்தாதான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். இவங்கிட்ட வாட்ட முடியாதுன்னு பயம் வரும். அந்த பயம்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. சிங்கம் விழித்துக்கொள். இப்போ உங்களுக்கு ஒரு பயம் வரலாம். சார், நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் பண்ணா நான் தனியா ஆயிட மாட்டேனா? என்னை சுத்தி யாரும் இருக்க மாட்டாங்களே? நான் ஒன்று கேட்கட்டுமா? 100 விஷப்பாம்புகள் கூட வாழ்றத விட தனியா வாழ்றது எவ்வளவோ மேல் இல்லையா?
தினமும் அவமானப்பட்டு கூனி குறுகி வாழ்றத விட தலைய நிமிர்த்தி சிங்கமா வாழ்றது கெத்து இல்லையா? தனிமையை கண்டு பயப்படாதீங்க. சிங்கம் எப்பவுமே தனியா தான் வேட்டைக்கு வரும். பன்றிங்க தான் கூட்டமா வரும். நீங்க இந்த 5 இப்போது 7 விஷயங்களை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா முதல்ல சில பேர் உங்களை விட்டு போவாங்க. இவன் திமிரு பிடிச்சவன், இவன் மாறிட்டான்னு தூத்துவாங்க. தூத்தட்டும், குப்பைகள் தானா வெளிய போகுதுன்னு சந்தோஷப்படுங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, உங்க பலத்தை பார்த்து, உங்க கம்பீரத்தை பார்த்து உண்மையான நல்ல மனிதர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்கள மதிக்கிறவங்க மட்டும்தான் உங்க கூட இருப்பாங்க. அந்த வாழ்க்கை எவ்வளவு சொர்க்கமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அமைதி, மரியாதை, அன்பு, இது 3ம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அதுக்கு நீங்க பழைய நல்லவன்கிற தோலை உரிச்சு எரியணும். இது உங்க வாழ்க்கை. இது ஒரு போர். இங்கே இரக்கத்துக்கு இடமில்லை. விழிப்புணர்வு தான் ஆயுதம். என்ன நண்பர்களே, உங்க ரத்தம் சூடேறிடுச்சா? உங்க உள்ளங்கையில ஒரு நடுக்கம் தெரியுதா? அது பயம் இல்ல. அது உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கம் முழிச்சுக்கிச்சின்னு அர்த்தம். இனிமே யாராவது உங்களை ஏளனமா பார்த்தா, உங்க நேரத்தை வீணடிச்சா, பொய் சொன்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவை சும்மா பார்த்துட்டு கடந்து போயிடாதீங்க. இது ஒரு பாடம் இல்ல, இது ஒரு சத்திய பிரமாணம். உங்களுக்குள்ள அந்த மாற்றம் நிஜமாவே வரணும்னா இப்பவே இந்த நிமிஷமே ஒரு உறுதிமொழி எடுங்க. கீழே கமெண்ட்ல இனிமே நான் ராஜா அப்படின்னு ஆணி அடிச்ச மாதிரி டைப் பண்ணுங்க. எத்தனை சிங்கங்கள் இங்க இருக்குன்னு நான் பார்க்கணும். உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் இந்த உலகுக்கு நீங்க சொல்ற எச்சரிக்கை. எழுந்து வாருங்கள், உங்கள் ராஜ்ஜியத்தை ஆளத் தொடங்குங்கள். வாழ்த்துக்கள்.